அதே போல அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க அங்க போகும்போது எங்களுடைய அமைச்சர்கள் போனாங்க. அங்க போகும்போது பேருங்கிற அண்ணாவை பத்தியோ பெரியாரை பத்தி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. அழைப்பு கொடுக்குறாங்க. அங்க இருக்க லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க. இது முருகன்கிறது இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அது மாநாடு. அது தெளிவா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள். இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல அந்த இது தெரியாது, அந்த சப்ஜெக்ட் தெரியாது. அதே போல எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னும் நீங்க பாத்துக்க அரசு பாரதி 1999 பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்ப தெரியாதா? சென்ட்ரல் மினிஸ்டர்ல இருந்தாங்க, அப்ப தெரியாது பிஜேபி பத்தி. அதே போல 2001 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்க, அப்பெல்லாம் தெரியாது. அதை பத்தி எல்லாம் பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்க. இதே போல பாத்தீங்கன்னா 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாவை பத்தி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்ப எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்ப ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்.